இன்னைக்கு உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றாங்கல்ல. ஒன் திங் தட் இஸ் சர்டன் இஸ் தி அன்சர்டனிட்டி ஆஃப் திஸ் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் தொடங்குறோம், திடீர்னு மழை வருது. அதுதான் வெதர் ஃபோக்கஸ் சொன்னா கூட சொல்ல முடியாது. திடீர்னு ஏதோ ஒன்று ஆகுது. என்ன நடக்குது? எல்லாம் வித்தியாசமான காரியங்கள் நடக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி பேசல சார். நல்லா போயிருக்குங்க ஆஃபீஸ்க்கு, திடீர்னு எதாவது ஆயிடுச்சுன்னா பாருங்க உங்கள் பிள்ளைங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது கரெக்டாக அவங்க சொல்கிறது, அவங்க விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுதான் லைஃப். லைஃப் என்னன்னா, அன்சர்டினிட்டி இஸ் த சாயில் இன் விச் த ஃபெய்த் வில் ப்ளூம். இப்படிதான் கடவுள் வச்சிருக்காரு. சரி, சைக்கிள் எத்தனை பேர் ஓட்ட கற்றுக்கிட்டுங்க? சின்ன வயசில் ஓட்டியிருக்கோம். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப படிக்கல. ஏதோ ஏற்றி உட்கார வச்சு ஒரு தம்பி அண்ணன் யாரை பிடிப்பாங்க, மிதிப்போம், நேர பாருன்னுவாங்க, கீழே பிடிப்பா, அப்படி பிடி, நம்ம அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ண பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்துருச்சா, யாராச்சும் கீழே விழுந்துருக்குங்களா? சைக்கிள் ஓட்டி சொல்லுங்க. சைக்கிள் ஓட்ட போல கீழே விழுந்துருக்குங்களா? கை தூக்குங்க. சும்மா நான் ஆக்ட் பண்றேன். ஆமா, அப்புறம் ஏரோப்ளைன் ஓட்டுங்களா? நான் கேட்டேன். நான் ஆமா, ஏன்னா தெரிஞ்சுட்டு தானே கேட்குறேன். எல்லாருக்கும் விழுந்திருக்கோம். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும்னு பார்க்குறோம். அப்புறம் அது அந்த முயற்சியில் தான் போய் என்ன பண்ணுது, பக்கத்து வீட்டு தாத்தாவை போய் இடிக்கிறோம், இதை சேர் எங்கே போய் விழுது, காவால போய் விழுது. இதுதான். அதுக்கப்புறம் நல்ல சைக்கிள் ஓட்டுருங்க. அப்போ என்ன பண்ணுறது, விசில் அடிச்சுட்டு ஓட்டுருங்க, யோசிக்கிறதே இல்லை. ஜாலியாக பாட்டு பாடிட்டு, அதில் கான்சென்ட்ரேஷனே இல்லை. அட்லீஸ்ட் வண்டியில் பஸ்ஸு கிசு வருதான்னு பார்த்துக்கணும். ஆனால் இந்த வண்டியை எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், கண்ட்ரோல் ஆகுதா, இதாக இருக்குதா, அதாக இருக்குதான்ற டென்ஷனே இல்லை. அந்த டென்ஷன் இருக்கிற வரைக்கும் வண்டியே ஓடாது. நான் சொல்கிறது கரெக்டா? இதுதான் நானும் யோசிக்கிறேன். நம்ம லைஃப்பில் பிறக்க போலே ஆண்டர் வச்சுட்டாரு. லைஃப் அன்சர்டனாக இருக்கும்டா, இதான்டா லைஃப், இதில் நீ எப்படி வாழணும்னு நீ கற்றுக்கணும். ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அதை மாற்றணும்னு பார்க்குறாங்க பாருங்க, மாற்றவே முடியாது. அது எப்படியோ இருக்கும். இப்போ பாருங்க, சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்கல்ல, பெரிய அலைகளில் வருது, அதில் ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே அழகாக போகிறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, நம்மளும் செய்யணும் போல். ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறேன், என்ன அழகாக அப்படியே அந்த அலையில் உட்காந்து அப்படியே மூவ் பண்ணுறாங்க. பார்க்க போலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைஃப் அப்படிதான். அந்த காற்றுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போய், காற்றுலாம் இப்படி வரக்கூடாது சொல்லுவோம். எந்த காற்று எப்படி வந்தாலும் அது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த வேவ்ல போய். அப்போ லைஃப் பார்த்துங்கன்னா அன்சர்டன் தான், நத்திங் கேரண்டீட். அப்போ இந்த அன்சர்டன் லைஃப் அப்போ எப்படி சார் ஓட்டுறது? அந்த அன்சர்டினிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். என்னது? அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லதாகவே யோசித்து எம்ப்ரேஸ் பண்ணிட்டு, கடவுளுடைய உதவியில தான் அதை செய்ய முடியும். அப்படி செய்ய போல நல்ல விடுதலை இருக்குது. அப்படின்னா என்ன, டென்ஷன் இருக்காது. அந்த அன்சர்டினிட்டி பற்றி யோசிச்சுட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க சார்? நடக்குமா, நடக்காதா, என்ன ஆகுமோ, ஏதோ இயேசு என்ன ஆகும், டிக்கு டிக்கு டிக்குன்னு ஏறும். ஏறாதா ஏறும், நீங்களே சொல்லு. உங்கள் ஜபமே உங்களுக்கு வினையாக போயிடும் இப்படிலாம் ஜெபம் பண்ணுங்கன்னா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு பிரசனத்தில் பி ஸ்டில்ன்றாரு. அங்கங்க ஸ்டில்லு தான் இருக்க முடியல, தொடர்ந்து தான் இருக்க முடியுது. லொடன்னு ஏதாவது கத்திட்டு இருப்போம். இதெல்லாம் இப்படிலாம் பேசுறதுக்கு இந்த மாதிரி சான்ஸாக தான் பேச முடியும். இது நம்ம இதை கற்றுக்கிறதுக்கு யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை, இந்த தவறெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் சொல்லுங்க இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டை பாருங்க, அமர்ந்து தண்ணீர் புல்வெளியில் போய் உட்கார வைக்கிறாரு, ஆத்மாவை தேற்றுக்கிறாரு. அப்போ இந்த நன்மைகள், ஏகப்பட்ட நன்மைகள், மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் இது என்ன சொல்றீங்க நீங்க, அன்சர்டினிட்டி தானே அது. ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் எந்த ஊருக்காரன் தெரியுமா, என் மீசை எப்படி அப்படியா, என் பணம் இருக்குது, அந்த தைரியம் இல்லையே. ஏன்னா காட் இஸ் வித் மீ. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால அவர் கோலும் தடியனை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பு அவன் முன்னால் ஆண்டவர் என்னை வயிற்று தூக்கி வச்சு
என்னை உயர்த்துவார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெடி என்னன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை ஆளுகும் தேவம் எங்கள் அப்பா, அவர் சட்டையின் கீழே இருக்கிறான், அவர் பார்த்துக்குவார். ஸோ அப்போது அந்த தைரியம் என்ன வருதுன்னா, இந்த தைரியம் அன்சர்டனிட்டியை பற்றி யோசிக்கல, ஆண்டோடைய ப்ரெசன்ஸ் இருக்குது, அதுதான் சர்டன். அப்போ இந்த அன்சர்டன் டைம்ஸில் நம்ம எப்படிங்க வாழ போகிறோம்னா, யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தட் இஸ் த ஒன்லி ஹோப். புரியுதா? ஆண்டுடைய பிரசனம், நல்லா சொல்கிறேன் கேளுங்க, ஆண்டுடைய பிரசனம் இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே ஓடும். பாருங்க, பைபிளில் ஜனங்களை எகிப்திலேருந்து கூட்டிட்டு வர்றார். அதுலேருந்து என்ன நல்ல பாடம் கற்றுக்கிறோன்னா, சிலத்தை தான் கற்றுக்க முடியும், ரொம்ப அப்ளை பண்ண முடியாது. ஆபிரகாம்கிட்டேருந்து கூட்டு வந்தது கொஞ்சம், நல்லா கேட்டுங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து விசுவாசத்தை கொண்டு வந்தது கற்றுக்க வேண்டியது கொஞ்சம். எதை எங்கே அப்ளை பண்ணுறோன்றது தான் நமக்கு தேவை. மாற்றி மாற்றிட்டு அப்ளை பண்ணிட்டா குழப்பமாயிடும். வனாந்திரத்தில் வந்தது ஒன்று, இன்றைக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம், பட் எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பி, இப்போ இருக்கிற காலம் வேற காலம். என்னங்க சும்மா காலம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த மோசஸ் சந்ததியோட கூட வரப்போல ஆண்டுடைய பிரசனம் ஒரு மேக ஸ்தம்பம் மாதிரி வந்துச்சு, அக்னி ஸ்தம்பம் மாதிரி ஆண்டவர் அங்க நின்று பேசுறார், அது மூலம் பேசுகிறார். பாருங்க, இதுதான் உங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த ஜனங்களுக்கு மண்டகரம் வந்தது என்ன தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? கர்த்தரால் தேர்ந்தெடுத்தவங்க. எங்க ஆபிரகாம் ஆண்டவர் பேசினாரு, எங்க மோசஸ்ட பேசினாரு, நீங்க எல்லாம் வேஸ்ட், பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, நாங்க தான். இப்படி அவங்க என்ன ஆயிடுச்சு? மண்டை என்ன சொன்ன? மண்டை கர்வம், ப்ரைடு. ஆண்டவர் சொல்றாரு, வெளியே இருக்கிற மற்றவங்களுக்கும் நான் போறேன், ஜென்டைல்ஸ் அப்படின்ட்டு ஆண்டவர் வர்றார். இந்த ஜனங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஆண்டவர் இருந்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாம் தெரியும், பெருமையா பேசிக்கிட்டாங்க. எங்க மூதாதியார்கள் யார் தெரியுமா? எங்க தகப்பன், நாங்க எடுக்கப்பட்ட பாறை ஆபிரகாம் ஆக்கும், நாங்க இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், எல்லாம் பேசிட்டாங்க. ஆனா ஒரு காரியம் அவங்க செய்யல, ஆண்டவரோட பிரசன்ஸ் பயப்படுறான். நீ போ, நாங்க வர மாட்டோன்றாங்க. யார? மோசஸ் அனுப்பிட்டு, நாங்க அவருக்கு பிரசன்ஸுக்கு வேணாம். பிரசன்ஸ் ஆசைப்படல, யோசுவா ஆசைப்பட்டுச்சு, மோசஸ் பண்ணாரு. இவங்களுக்கு என்னன்னா ஒரு லெவல். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கு எனக்கு எதாவது நடக்கணும், அற்புதம் நடக்கணுமா, எனக்கு எதாவது லாபம் கிடைக்குமா, எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு மண்ணா கிடைக்குது, ரைட்டு. எனக்கு பாதுகாப்பு கிடைக்குது, பார்வன்ட்டு காப்பாத்திட்டாரு, வேற என்ன கிடைக்குது? என்னை உயர்த்துக்கிறாரு, நிலம் கொடுக்குறாரு. இந்த லெவலுக்கு மேலே அவங்க காணவே இல்லை. அதான் சங்கீதத்தில் என்ன சொல்லுது? அவர்கள் அவருடைய டீட்ஸ் தான் அற்புதம், பட் அவருடைய வழிகளை அறியலை. மோசஸுக்கு ஆண்டுடைய வழி அறிஞ்சிச்சார். அதான் ஆண்டவர் சொன்ன, நான் தான் வழியும் சத்தியம்ன்றார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க பிரதர், அன்சர்டன் டைம்ஸ் இருக்கும். அன்சர்டன் டைம்ஸை பயப்பட வேணாம், அது அப்படிதான் இருக்கும். நாளைக்கு எப்படி இருக்கணும், நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனம் பாருங்க, எடுத்து பாருங்க. நமக்கு என்ன சொல்றாரு? காட்ஸ் பிரசன்ஸ் தான் அன்சர்டனிட்டியில் இருக்கிற நங்கூரம். ஸோ ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன், நீதிமொழிகள் 3:5-6. ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், lean not on your own understanding, in all your ways submit to him, he will make your path straight. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். என்ன சொல்றாரு? ட்ரஸ்ட் இன் த லார்ட். என்ன பண்ணணுமா? ட்ரஸ்ட், அதை மட்டும் தலையில் வச்சுங்க, ட்ரஸ்ட்னு சொல்றாரு. ஓகே, அப்புறம் அவர் என்ன பண்ணுவாராம்? lean not on your own understanding. இன்னைக்கு நீங்கள்லாம் ரொம்ப படித்தவங்கெல்லாம் வந்திருப்பீங்க, நல்ல ஞானிகள் இருப்பீங்க. உங்கள் ஞானியும் உங்கள் படித்ததையும் நீங்கள் பத்திரமா கிச்சனில் வச்சுக்கிறீங்களா? நிறையா டப்பாங்கெல்லாம் வச்சுருப்பீங்க, நீங்கள் பருப்பு கிருப்பு அது மாதிரி ஒரு டப்பாவில் வச்சுட்டு, அது எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணணும், கரெக்டு. ஆனால் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கடவுள் கொடுக்குற ஞானம், அந்த ஞானம் தான் இட் வில் கோ அபவ் ரியாலிட்டி. என்ன சொன்ன? ரியாலிட்டி. இன்னைக்கு ரியாலிட்டியை வெறுக்கக்கூடாது, தட் டினை பண்ண முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
பட் காட் இஸ் டேக்கிங் யூ above ரியாலிட்டி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் எந்த சூழ்நிலையிலும் அவர் வாழ்க்கையில வேற மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு மனுஷ மாம்ச பலத்திலையும் ஞானத்திலும் திறமையிலும் வச்சுட்டு இருக்கிறது ஒரு சோகமான ஒரு வாழ்க்கையா மாறிடும். நீங்க பாருங்க, பெரிய பெரிய சண்டை போடுறவங்க, ரவுடிங்க எல்லாரும் கடைசியில் அவன் பாருங்க பட்டயத்திலே செத்து போறான். பெரிய பெரிய ஆண்டவங்க நீங்களே பாருங்கங்க. நம்ம எது தவறா பேசல. நம்ம தேசத்துல நம்ம இந்திரா காந்தி அம்மாக்கே எப்படி முடிஞ்சாங்க, நம்ம ஜெயலலிதா அம்மா எப்படி முடிஞ்சிச்சு, இதெல்லாம் பார்க்க போல எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்கண்ணா. ஆனா அவங்க லைஃப் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை ஒத்துக்கலாமா? எவ்வளவுதான் சோல்ஜர்ஸ் வச்சிருந்தாலும் நீ கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கேன் யூ கண்ட்ரோல் ஹவ் அன்சர்டன் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்? இன்னைக்கு இதுல இருந்து என்ன படிப்பு நம்ம லைஃப்ல வருது பாருங்க. Do you know how to trust God? ஆண்டவர் விசுவாசிக்கிறது, அவர் கொள்கைகள் அது வேறங்க. இப்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க ஜெயமாக வாழ்க்கையில, இது ஒரு பிரசங்கமா இல்லை, வாழ்க்கையில நான் கண்டு கொண்டது சொல்றேன், இது ரகசியமா கூட நீங்க வச்சுக்கலாம். எப்படி ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்றது அதுன்றது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஆனா அதை உண்மையாவே ட்ரஸ்ட் பண்ற அனுபவம் தனிப்பட்ட முறையில வரணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 6:34. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. Each day has enough trouble on its own, of its own. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். என்ன சொல்றாங்க? நாளைய பற்றி என்ன பாருங்க, நாளைய பற்றி நீங்க கவலைப்படாதன்றார். இதை கீழ்படிட முடியுதா? ஹஸ்பண்ட் கீழ் பஞ்சா ஒய்ஃப் விடுவோங்களா? ஒய்ஃப் கீழ் பஞ்சா ஹஸ்பண்ட் விடுவோமா? கம்னு இருமா, நாளைக்கு என்ன இது இருக்குது, என்ன ஆச்சு பூச்சி கீச்சு பூச்சினோம். அதுக்குன்னு பொறுப்பு இல்லாமல் பைத்தியக்காரத்தனமா பண்ண முடியாது. நாளைக்கு ஒருத்தர் வரப்போறாங்க ஊர்ல இருந்து, அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணோம், சாப்பாடு ரெடி பண்ணோம். நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் நான் விடுறது, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக முன்னாலே செய்யணும். பட் இந்த பாரப்பட்டு நசுங்கி போகிற காரியம் தான் நம்ம வாழ்க்கையில் கெடுதி. இந்த காரியத்தை நீங்கள் யோசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? அதுல இந்த வசனத்தை நீங்க என்னங்க சொல்லணும்? The worry will worry about itself. என்ன சொல்லுது? Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. நாளைக்கு அது பார்த்துக்குமா, நீ ஒன்றும் பார்க்க வேணாம். இது என்னங்க, இது அநியாயமாகுதா? தமிழ் என்னையா சொல்லுது? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளை எப்படி சார் அது உங்களுக்கு பாடுபடும் பார்க்கும்? சொல்லுங்க நீங்க. நாளைக்கு வருமா? நாளைக்கு டுமாரோ வில் கம் அண்ட் டேக் கேர். என்ன அர்த்தம்? டுமாரோ யுவர் ஃபாதர் வில் டேக் கேர். அதான் அப்படி சொல்றாரு. நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் போடான்றாரு. நாளைக்கு வர போல பார்த்துக்கலாம். என்ன அழகா இருக்குல்ல? இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்லலாமா? எபிரேயர் 11:1. இப்போ இது ரெண்டுத்தையும் படிச்சதுல என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ட்ரஸ்ட், ஆண்டவர் மேல இருக்கிற ட்ரஸ்ட், ஆண்டவர் மேல இருக்கிற உறவு, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் என்ன இருக்குது? உன்னுடைய ஃபெய்த். அப்ப என்ன அர்த்தம்? அன்சர்டன் டைம்ஸ்ல எவ்வளவுதான் அன்சர்டனா இருந்தாலும் பிரதர், ஹவு டு யூ நேவிகேட் த்ரூ திஸ் இஸ் ஒன்லி பை ஃபெய்த். அன்சர்டனிட்டி வில் ஆல்வேஸ் பி அன்சர்டன், அது கிடக்கட்டும். ஆனா ஃபெய்த் இன் காட், அப்பனா ஏதோ ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை கூட அப்படி இருக்கும். அப்படி இல்லை ஃபெய்த். அந்த ஃபெய்த் எப்படின்னா, அந்த faith will come out of a relationship with God. ஆண்டவரோடு இருக்கிற உறவு வைத்து தான் உனக்கு faith வரும், அவர் நபருடைய குணத்து மேல. அப்போ அந்த நபரோட பழகுனா தானே அவன் திருடனா நல்லவனான்னு தெரியும். ஒரு ஆளை எப்படி நம்ம கணக்கு போடுறோம், நல்லவன் கெட்டவன், அவனோட பழக 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 தான் தெரியுது இல்லை? அந்த பழகிறது தான் ஜபம். நல்லா வரவங்க பழகிற நேரம் தான் ஜபம். பிரேயர் இஸ் சம் ஃபோக்கஸ் இஸ் டு நோ காட். ஆண்டவர் அறிஞ்சிக்கிற ஒரு நேரம், அது எக்ஸசைஸ் கிடையாது. சிலவங்க ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் செய்வாங்க, அதெல்லாம் ரைட்டு, கத்துவாங்க, குதிப்பாங்க, அதெல்லாம் அதுக்கு ஒரு இடம். ஆனா உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு, நண்பனாய் பழகி அவரை கண்டு கொண்ட அனுபவம் உள்ளவர்கள் தான் பராக்கிரமா இருந்திருக்கிறாங்க. See, people who know their God shall do valiantly. Daniel இருக்குது. கர்த்தரை தெரிஞ்ச ஜனங்கள் பராக்கிரமா செய்வாங்க. பராக்கிரமா எப்படி செய்வாங்கன்னு சொல்றேன். அந்த ஜெப வேலையில என்ன நடக்குது தெரியுமா? அதுதான் அந்த சீக்ரெட் பிளேஸ்ல ஆண்டவரோட லொடபடா கடபடான்னு கத்துறது இல்லாம அவரோட அமைதியா பேசணும்.
அமைதியா பேசுறோமா? சார் இப்போ இவ்வளவு தூரம் நான் கத்தி உங்களோட வாரத்தோட பேசுறேன், நீங்க பிடிச்சிங்க, நீங்க உங்க வாழ்க்கையில் அது ஒட்டுன்னு. இது வரும் ஒரு ரெட்டாரிக் ஸ்பீச் கிடையாது. இட்ஸ் சம்திங் லைஃப் மெக்கானிக்ஸ். ஆண்டவரோட அமைதியா பேசணும். ஆண்டவரே இப்படி இருக்குதே, ஒரு நபர்கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி பேசணும். அமைதியா உட்கார்ந்து பேசணும். அதான் ஆண்டவர் சொல்ற, என் பிரசனத்துல வந்து பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு தெரியணும். எபிரேயர்ல சொல்றது, அவர் உண்டென்றும் என்ன சொல்றாரு? எபிரேயர் 11:6. அவர் நல்ல வசனம். அவரை தேடி வருகிறவர்கள், him that cometh to me should know that he is and he is the rewarder of them that diligently seek him. அவரை உண்மையா தேடுறவங்களுக்கு அவர் நன்மை அளிக்கிறவர் என்று உணர்ந்து வருகிறோம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, அந்த அனுபவத்துல தான். அன்றைக்கு வந்து ஒரு கரடி வந்துச்சு சார், அன்னைக்கு ஒரு சிங்கம் வந்துச்சு சார், அப்போ ஆண்டவர் காப்பாத்தினாரு. ஸோ இப்போவும் ஈவெண்ட் வந்து என்னை காப்பாத்துவார்னு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பாருங்கம்மா, உன்னுடைய வாழ்க்கையில அவரோட உறவு கொண்டு ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு வெறும் உங்க வீட்டில் முட்டி போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்றது மட்டும் இல்லை. அப்படியே பஸ்ல போறோம், ட்ரெயின்ல ஒரு 2 நாள் போறோம், இல்லாட்டா ஒரு 2 ஹவர் போறோம், டைம் ஆகுது, அந்த டைம்ல பேசுறோம், அவர் பேசுறாரு. இந்த அனுபவம் பேசுறாருன்னா நல்லா கேட்டுங்க. அடுத்தது, அவர் எங்கேயோ தூரத்துல இருந்து பேசுறது வந்து அந்த காலத்துல. இப்போ அவர் என் உள்ள இருக்கிறார். கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி. என் உள்ள இருக்கிறாருங்க. நான் எங்க போனாலும் என் கூட இருக்காரு. அவரோட நான் சம்பாஷிக்கிற ஒரு அனுபவம் தான் ஜபம். ஜபம் 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 கத்தி உருள்றது, அது பண்ணுங்க, ஒரு நல்ல உடம்புக்கு நல்லது, வேர்க்கட்டும். பட் அவரோட பேசி ஒரு உறவை உண்டாக்குங்க. அவர் என்ன பண்ணுவார்? நம்மளோட பேசுவார். அப்ப என்ன ஆகுது? உங்க வாழ்க்கையில பாருங்க, நீங்க சவாலான பெரிய காரியம் செய்யறதுக்கு ஞானமும் திறமையும் டவுன்லோட் ஆகும். என்ன ஆகும்? டவுன்லோட்னா தெரியுமா? அங்கிருந்து இறங்கும். சடன்னா ஒரு விசுவாசம் வரும், சடன்னா ஒரு யோசனை வருது. சடன்னா அது கடவுள் கொடுக்குற யோசனை, இவங்கள பாரு, அவங்கள கூப்பிடுன்னு ஒரு காரியம் நடக்கும். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, அவரை கனெக்ட் ஆக போல, சே கடவுள் இப்படி பேசுறாரு, அங்க போகாதேன்னு சொன்னார், கடைசியில் 2 நாள் கழிச்சு தெரியுது அங்க ஏதோ ஆயிடுச்சு, நல்ல வேலை போல. இதெல்லாம் அனுபவமாய் வர போலதான் நம்ம லைஃப்ல ஆண்டவர் ஒரு பேசும் தெய்வம், வழி நடத்தும் தெய்வம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு. இதெல்லாம் அடங்கி நமக்கு வரும். ஸோ இந்த ஜெபத்துல வந்து என்ன ஆகுது? ஆண்டவரோட பழகி, யூ கெட் டு நோ ஹிம். அவரோட பழகி தெரிய போல அவருடைய பிரசனத்தை உணர்றோம். அது மட்டும் இல்ல, அப்படி வரும் பொழுதுதான் அவர் மேல இருக்கிற கோணத்துல நம்பிக்கை வருது. அவர் வாக்கு தத்தத்தை நம்ப முடியும். அவர் அறியாத ஜனங்கள் மூட நம்பிக்கையான ஒரு நம்பிக்கையில தான் இருப்பாங்க. கரெக்டா நான் சொல்றேன்? எல்லாரும் மூட நம்பிக்கை இருக்கும். கடவுள் செய்வார், பகவான் செய்வார் சார். அவர் அறிந்த ஒரு உறவு நிமித்தம் வர விசுவாசம், அதுதான் faith in his promises. வாக்குமாறாத தேவன் எனக்கு சொன்னாரு, செய்வார். அப்படிலாம் சொல்றது எப்படி? சும்மா வெறித்தனமா பேசுறது இல்ல, ஒரு அனுபவம். இன்னைக்கு உன்னுடைய அனுபவம் என்ன? உன்னுடைய உறவு என்ன? நான் யாரையும் சொல்ல மாட்டேன். நாங்கெல்லாம் அந்த காலத்தில் கோயில் மாடு மாதிரி இருந்தவங்க, பக்தியாக தான் இருந்தவங்க. ஆனால் ஒரு உறவும் இல்லை. ஃபோன் இருந்துச்சு, ஃபோனில் சிம் கார்டு இல்லை, கனெக்ஷன் இல்லை, அந்த கதை தான். ஆனால் எல்லாம் தெரியும், பைபிள்லாம் தெரியும், எக்ஸாமினேஷன்லாம் எழுதுவோம், ப்ரைஸ்லாம் வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம், ப்ரைஸ் வாங்குவோம். ஆனால் கோயில் மாட்டுக்கு ஓரளவும் தெரியாது. இந்த நிலைமை தான் முக்காசி பேர் இருக்கும். அதுலேருந்து அடுத்த லெவல். இப்போ நான் உங்களோட பேச போல என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 10வது படியில் இருந்தீங்கன்னா 11வது படி நீங்கள் வரணும். 3வது படியில் இருக்கவங்க 4வது படி வரணும். எங்கே இருக்கிறோமோ அடுத்த படி நம்ம மேலே வரணும். நம்மளோட வாழ்க்கையில் அது வரணுன்ற பாரத்தோடு தான் நான் பேசுகிறோம், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு உங்கள் லைஃப்பில், நாளைக்கு பாருங்கள், இன்னைக்கு உலகம் எப்படி போகுதுன்னு தெரில, கிறிஸ்தவத்துக்கு என்ன நடக்கும் தெரியாது, அதை பண விஷயம் என்ன நடக்கும் தெரியாது. என்ன நடந்தாலும் என்னை வாழ வைக்கும் தேவன் எனக்கு தெரியும். இது தெரிஞ்சவங்க சமாளிப்பாங்க, தெரியாதவங்க பாவம், அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களூட நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்ப்பா. நான் கூட ஆஸ்பத்திரியில் போனோம், ஆனால் தேவன் என்னை விடமாட்டாரு. என் தேவன் எனக்கு தெரியணும். இதை வந்து பில்ட் பண்ணுறது தான் உங்கள் கடமை. உங்கள் கடமை வந்து அன்சர்டனிட்டியை மாற்ற முடியாது. அன்சர்டன் டைம்ஸில் ஆண்டோடைய ப்ரெசன்ஸில் நான் இருந்துக்கிட்டு ஆண்டவரோடு எப்படி இதை நான் போல ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு கிருபை கொடுப்பார். எபிரேயர் 11:1 என்ன கிருபை கொடுப்பார் தெரியுமா?
Now faith is the confidence in what we hope for and assurance about what we do not see. கண்ணால பார்க்க முடியாததுக்கு தான் என் நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை இருந்தா தான் faith ஆப்ரேட் ஆகும். வாசிங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. காணப்படாதது நிச்சயம். இன்னைக்கு அன்சர்டன் டைம்ஸ்ல காணப்படாது, அதான் அன்சர்டன். 27வது சங்கீதத்துல சொல்ற, I would have fainted, I would have failed if only I have not believed to see the goodness of the Lord in the land of the living. நான் மடிந்து போயிருப்பேன். இந்த ஜீவனுள்ள தேசத்துல நான் இதெல்லாம் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்காமல் போயிருந்தால் நான் என்ன பண்ணேன்? மடிந்து போயிருப்பேன், தேஞ்சு போயிருப்பேன். அப்ப அந்த எபிலிட்டி எப்படி வரும் தெரியுமா? எக்ஸசைஸ் கிடையாது. ஆண்டவர் பிரசனத்துல இருந்து ஆண்டவர் பேசுறது, நீங்க பேசுறது வரப்போல அவர் உங்களுக்குள்ள சில காரியங்களை உள்ள ஊத்துவார். அதன் மூலத்தான் அந்த விசுவாசம் வரும். அதனால்தான் நெருப்புக்குள்ள போட்டாலும் நீ நெருப்புல போடா கர்த்தர் என்ன பார்த்துக்குவார், கர்த்தர் பார்க்காடாலும் பரவாயில்ல. இதுதான் without seeing the outcome trusting God. என்னது சொல்லுங்க? without seeing the outcome you trust God. எனக்கு வந்துட்ட பிறகு பேசுறது அது கண்ணால பார்த்த பிறகு அதுக்கு ஹோப்பு கிடையாது. கண்ணால இல்லாதப்போ நம்புறது. இது எப்படின்னா மூட நம்பிக்கை கிடையாது. நிறைய பேர் நினைச்சுங்க அவருக்கு உனக்குள்ள ஆவிக்குரிய வைட்டமின் மாதிரி அது ஒரு பலன் வரும். ஆனா ஆண்டவர் பிரசனத்துல இருந்து ஆண்டவர் பிரசனத்தில் லபோதிப்போ கத்துறதுனால இல்ல. கோச்சிக்காதீங்க, நான் சொல்லிதான் ஆகணும். ஆண்டவரோட அமைதியா பேசுறவனா இருக்கணும். எங்கேயா ஒரு அமைதியான இடத்துக்கு பாருங்க, ஈசாக்கு போய் உட்கார்ந்து இருந்தார், மெடிடேஷன் யோகாவா பண்ணியிருந்தார், ஆண்டோட பேசியிருந்தார். உங்க வாழ்க்கையில உங்களோட அமைதியாக ஒரு நாள்ல இருக்கிற இடம் இருக்கா? அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் ஊட்டச்சத்து உங்களுக்குள் வரும். நீ ஒரு ஆவிக்குரிய மனிதன். உனக்கு ஆத்மா உண்டு, உன் சரீரம் இருக்குது. ஆனா ஆவிக்குரிய மனிதன் தான் நீ. நேத்து பிறக்கல, யூ ஆர் மேட் இன் ஹெவன். அங்கிருந்து உன்னை அனுப்புனார். இயேசு உலகத்தை அனுப்புனா மாதிரி உன்னை அனுப்பியிருக்காரு. நீ திரும்பவும் பின்னால போற, அவ்வளவுதான். ஸோ யூ ஆர் லிவிங் இன் இட்டர்னிட்டி நவ். ஆஃப்டர் ஜீசஸ் கம் இன், யூ ஆர் லிவிங் இன் இட்டர்னிட்டி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் இந்த நித்திய ஜீவனை யோசிங்க. மதம், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் யோசிச்சுட்டு நிறைய பேர் கவனத்தை திருப்பி போயிட்டாங்க. அவங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கணுமோ அவ்வளவு தூரம் வளர முடியாம போயிடுச்சு. ஆனாலும் மீட்டுக்கொள்ளுங்க, இழந்த நாட்களை மீட்டுக்கொள்ளுங்க. என்ன மீட்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் ஹவு டு யூ கனெக்ட் வித் காட். அது அனுபவ ரீதியில பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்ல என்ன ஆகும்? அவர் வழி நடத்துவார், நம்மளோட பேசுவார், நமக்கு அவருடைய குணத்தின் மேல ட்ரஸ்ட் வரும். சின்ன சின்ன காரியங்கள் செய்ய 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 உங்களுக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் வர 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 நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த மாதிரி நமக்குள்ள அவர் குணத்தை புரிந்து அவர் செய்யற ஸ்டைல தெரிஞ்சு எனக்கு அவருடைய வழிகள் தெரியும் சார். வெறும் அவர் கொடுக்குற தோசை பிரியாணி இல்லை, அவருடைய வழிகள் தெரியும். அவர் இருதயத்தை தெரிஞ்சிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவாங்க, சந்தோஷமா மாறுவோம். ஏன்னா அவரை தெரியும் நமக்கு. ஒபீடியன்ஸ் பண்ணாதான் நீ வான்னு சொன்னா எவனுமே போய் சேர முடியாது. ஆனா ஆண்டரோட கனெக்ட் பண்ணி when you experience, you will automatically easily obey God because that becomes a way of life. ஏன்னா கரெக்டாங்க, ஏன்னா அவர் தான் செய்ய போறார். நல்ல நிச்சய பழக்கம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்ல பயம் குறைகள் எல்லாம் இல்லாதபடிக்கு நம்ம லைஃப்ல ஆண்டவர்கிட்ட கட்டணும் நம்ம லைஃப. என்னங்க கரெக்டா? இப்போ நான் சொன்னேன் பாருங்க, ப்ரேயர்னா கன்ஃபெஸிங் எல்லாம் இருக்கட்டும், ஆனா ஜபத்துல என் ஆண்டவர் நான் இன்னும் அறியணும், இன்னும் உங்களை அறியணும், நான் அறியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம இருந்தோம்னா நம்ம லைஃப்ல பியூட்டிஃபுல் ஆயிடும். ஸோ ப்ரேயர் இஸ் அ பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு discover and know God and get to know Him, and the download will happen. His presence will be experienced. He will prepare you to face every situation. இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க போல அவர் இந்த கேள்வி கேட்பாரு, இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் ரெடியா இருந்து இன்னைக்கு காலையில என் பையன் கூட போனேன், அவர் கேட்டோன்னு ஆன்சர் சொன்னேன். ஏன்னா அந்த கேள்வி முதல்ல எனக்கு ரெடி ஆயிடுச்சு.
இது ஆண்டவர் செய்வாருங்க. ஆண்டவர் பிரசனத்தில் உட்கார்ந்துருக்க போல போய் உட்கார்ந்துருந்தேன் 2 நாள் அங்கே எங்கள் மியூசிக் ஸ்கூலுக்குது. எவ்வளோ அருமையான ஒரு காரியம். பாட்டு கொடுக்குறாரு, பேசுகிறாரு, வசனம் டிஸ்கஸிங் ரேடிக்கலாக எப்படி இருக்கணுன்றது ஒன்று எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் தொடங்குச்சு. இப்படி என்ன ஆயிடுச்சு, கடைசியில் அது இருக்குது, இப்படி போகுது, அப்படி போகுது. ஆனாலும் அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க விரோதம் இல்லை. ஆனால் நம்ம எப்படி ரூட்டடாக இருக்கணும், இதெல்லாம் படித்து எழுதுகிறேன். எப்படி எங்கே நடக்குது? போய் அமைதியாக உட்கார்ந்தா நடக்குது. அவர் ரெடியாக இருக்கிறார், நான் அமைதியாக தான் இல்லை. நான் ஓடிக்கிட்டே இருந்தேனா நான் ரேடியோ வேவ்ஸ் இருக்குது, ரேடியோ வச்சு டியூன் பண்ணலன்னா பாட்டு பாடாது தான். ஸோ காட் பிளஸ் யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனுங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும். உங்கள் பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் மற்றும் ஆலோசனைக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் எங்கள் ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆவலுடன் உள்ளனர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9884422220 9884455550.